எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான தோசை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 2 கப்பு பச்சரிசி ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு பெரிய சுரைக்காய் எடுத்துக்கோங்க. அந்த சுரைக்காயை வந்து மேலே தோலெல்லாம் சீவிட்டு நடுவில் இருக்கிற அந்த சீடு மாதிரி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்துட்டு மிச்சத்தை எல்லாத்தையும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி வச்சுருக்கிற சுரைக்காய், 4 பல் பூண்டு, பச்சை மிளகாய் தேவையான அளவு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அப்புறம் அதே மிக்ஸி ஜாரில் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியையும் தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி மட்டும் ஊற்றி நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதை வந்து முதல்ல அரைச்சிருக்கிற சுரைக்காய் கூட சேர்த்து கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 4லேருந்து 5 மணி நேரம் வெளியே வச்சுருங்க. ரொம்ப புளிக்க தேவையில்லை, ரொம்ப பொங்கியும் வராது. தோசையை ஊற்றுறதுக்கு முன்னாடி தேவைன்னா கொஞ்சம் லேசாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருந்தால் தோசை நல்லா ஊற்ற வராது. இதே மாதிரி நிறைய தோசை ரெசிபிஸ் வந்து என்னோட சேனலில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த தோசையும் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் பிடிச்ச அடுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.